தொடர்ந்தவர்களாக அதை நோக்கி நாம் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தோம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுதுதான் அந்த முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர், நமக்குள்ளே இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலும் மகிமையான காரியத்தை நம்முடைய மத்தியில் கர்த்தர் செய்யும்படியாக அவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த இரவு வேளைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின்படி கர்த்தாவே ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டிலும் 2ஆம் தேதியிலே எங்களுடைய நீர் எங்களுக்கு தந்த அருமையான அன்பு ஐயாவுடைய இல்லத்தில் கடந்து வந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, பிரஸ்தாபப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு கொடுத்த பெரிதான ஈவுகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் வாயிலாக அருமையான என்னுடைய போதகர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வந்திருக்கிற நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது எங்களுக்கும் இந்த திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாதத்திலே கர்த்தாவே எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டம் துவக்கும் முதல் முடிவரை கர்த்தர் இடைபெறுவீராக. இந்த பிரசனத்தோடு ஆண்டவர் நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். தெய்வ ஆவியானவர்களுக்குள்ள உலாவி எங்களுக்குள் இருந்து நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார்கள். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரோம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடலாக 2வது பாடல், கன்னட சங்கீதங்கள் 2வது பாடல், இயேசு என்ற திருநாமத்தில் வருஷத்தில் ஆண்டவரே முதல் ஆண்டவரே குருவான வீட்டில் இந்த கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அருமையான உங்க குடும்பத்தை ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க நல்ல சுகத்தோடு இருக்கணும். அருமையான